we say man proposes and God disposes, we are facing a slight delay as you are seeing. With all these tiny dots, we don't want you all to keep waiting. So we are, since it's the ACP who is coming in, we can't start everything also. So we are taking a stand in between that we will start with the drawing and coloring competitions for now, immediately. So those students who have registered for coloring, please come to my left. Those who have registered for drawing alone, if you have registered for both coloring and drawing, first finish the coloring and then you can go for drawing. Okay? So all the students who have registered for coloring, can you please come here in front of the stage to my left? Only the children. You have your colors with you? Please give the colors to them. Please leave the children. We will take the children carefully. All children who have registered for coloring, come to my left with your coloring material. We will be giving you the sheet, the picture on which you need to color. Coloring kids, you are in drawing, you are not in coloring. Okay, good. Those who are only in recording. ஓகே, இந்த பிரஷ்னஸோட இப்ப இந்த நிகழ்ச்சியை தொடங்க போறோம். நான் யாருன்னு சொல்லிடுறேன். என்னோட பேர் வந்து கே. ஹலோ எஃப்எம் 106.4 அஞ்சரை பெட்டி ஒரு நிகழ்ச்சி. மதியம் 12 2 மணி இருக்கு இல்லத்தரசிகளுக்கான ஒரு நிகழ்ச்சி. அதை வழங்கிட்டு இருக்க தொகுப்பாளர் தான் நானு. இப்போ இங்க வந்து உங்களுக்காக நிகழ்ச்சி வழங்க வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து லேக் கிராண்ட் கான்காஸ்ட் 2015 ஒரு 10th ஆனிவர்சரி செம்ம ஒரு கிராண்டா கொண்டாடி இருக்காங்க. அந்த வகையில நேத்து உங்களுக்காக எக்கச்சக்கமான காம்படிஷன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன். நேத்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு அதை நான் மிஸ் பண்ணதா இல்லை. ஏன்னா உங்களுக்காக குழந்தைங்க எல்லாம் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். குழந்தைங்க வர்றதுக்கு, குழந்தைங்களோட டேலண்ட் என்னன்னு வெளிப்படுத்துறதுக்கு பேரண்ட்ஸ் நீங்களா சப்போர்ட் பண்றது ரொம்ப சந்தோஷம். அப்பப்போ யாரும் மைண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ முதல்ல வந்து நம்ம எது ஆரம்பிச்சாலும் வந்து முதல்ல கடவுளோட அனுகிரகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பிரேயர் சாங்கோட ஆரம்பிக்க போறோம். எல்லாம் கொஞ்சம் எழுந்து நிக்கலாம்ல. தேங்க்யூ. அப்துல் கலாம் அவருடைய டீம்ல வந்து அவரு கீழே வந்து ஒர்க் பண்ணவர். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷமா அவர் வந்து அட்டாமிக் எனர்ஜி அதுல வந்து பணியாற்றிட்டு இருக்காரு. அவரே இந்த நேரத்தில் வந்து வரவேற்கலாம். தேங்க்யூ சோ மச். அவருக்கு பெரிய அப்ளாஸ் கொடுத்திருக்கீங்க. அதை தொடர்ந்து மிஸ்ஸஸ் என் விஜயா அவங்களையும் மேடைக்கு அழைக்கலாம். அந்த பக்கத்துல இருந்தா வாஸ்து சரியில்லை, மைக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த பக்கம் வந்துடுறேன். அதுக்கப்புறமா இப்போ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இருக்க மிஸ்ஸஸ் கௌசல்யா, மற்ற கெஸ்ட் எல்லாம் வரணும்னு வந்துருங்க. வேற யாருன்னா இருக்கீங்களா? இப்போ அடுத்ததா மிஸ்டர் சுந்தரராஜன் சாரி. அப்புறம் இந்த கோர்ஸோட கோஆர்டினேட்டர் மிஸ்டர் சுதாகர், பாண்டிச்சேரி சென்டர் மிஸ்டர் சுந்தரராஜன், ஓகே. இப்போ முதல்ல பிரேயர் சாங் நான் சொன்னபடி அந்த குழந்தைங்களாம் வந்து ஓகே. இப்போ உங்களுக்காக பிரேயர் சாங் வந்து மியூசிக் டீச்சர்ஸ் பாட போறாங்க. வந்துருங்க.
மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா கலினாளுக்கு இறங்கி கலிலே இறங்கி சிலையாக கோயிலிருக்கிறாய் கேசவா கலினாளுக்கு இறங்கி கலிலே இறங்கி சிலையாக கோயிலிருக்கிறாய் கேசவா குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணாய் மறுக்காத மலையப்பா யாரும் மறுக்காத மலையப்பா உன் மார்பில் ஏதும் தரு நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்னிட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூடி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறைமூடி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 La Grande. La Grande Concourse 2015 அவங்களுடைய 10வது ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல வந்து ஆரம்பத்துல ஒரு வெல்கம் ஸ்பீச்சா சுதா சுந்தரராமன் அவங்க வந்து வெல்கம் ஸ்பீச் கொடுக்க போறாங்க. அதை தொடர்ந்து உங்களுக்காக என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சும்மா ஒரு கிளான்ஸ் சொல்றேன். பஜன்ஸ் இருக்கு, ஸ்லோகா இருக்கு, ஃபியூஷன் டான்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இன்ஸ்ட்ருமெண்ட் வீணா அண்ட் சாங் இருக்கு, அப்புறம் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வேற. இது நேற்றுலாம் ஜெயிச்சவங்களுக்கு பிரைஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம சோலோ டான்ஸ் இருக்குது, கிளாசிக்கல் டான்ஸ், அப்புறம் டிவோஷனல் டான்ஸ், இதெல்லாம் மேல மைண்ட் மேஜிக். உங்களுக்காக செலிபிரிட்டியா வந்து சிங்கர்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக்ட்ரஸும் வந்திருக்கிறாங்க. இந்த கொஞ்ச நேரத்துல இங்க என்ட்ரி கொடுக்க போறாங்க. அதெல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க. இது செம்ம கலகட்டும் போது உங்க அந்த கைத்தட்டல் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இப்போ உங்களுக்காக வெல்கம் ஸ்பீச். A very warm and happy evening to everyone here. It gives me great pleasure to stand before you. உங்க எல்லார் முன்னாடியும் இங்க இருந்து லேலிசே சார்பாகவும் ரேரினா ஈவென்ட் சார்பாகவும் The Grand Concourse 2015 இந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுக்கு கலந்து கொண்ட இந்த ஃபங்க்ஷனை பார்க்க வந்திருக்கிற எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். Nowadays ஸ்கில் மட்டும் பத்துறதில்ல. ஸ்கூல்ல இருக்கிற கேரியர்ல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வாங்கினா மட்டும் போறதில்ல. Every kid has a lot of talent hidden in them. We have seen in Lerlise there are many kids who are doing their after school activities. We were inspired by the skill in those kids and we decided to celebrate our 10th anniversary in a very different way by having an inter-school competition for kids. We just wanted to tap the skill and the talent in all of you, and you would also see that at the end of the program there will be 2 kids who would be given the Smart Kid Award. It's not that they are only smart, everybody is extra smart. They have proved here with some competitions, that's all. But every kid nowadays is very smart. The moment we thought about this competition, Professor K.C. Srinivas, the Director of Research from Chandrasekharendra Saraswati Vishwa Mahavidyalaya, the university in Enathu, he immediately agreed that in spite of having worked with people like Abdul Kalam, he was ready to come and mingle with children. A very warm welcome to you, sir, on our behalf. Mrs. Vijaya, she doesn't need an introduction for people in this area. Montessori education is her forte. Okay, so there is no wonder that
she came forward and gave us a lot of motivation to conduct this competition in a very nice way. Thank you, ma'am, for all your motivation. And we welcome you wholeheartedly, and we expect to hear a lot of advice and your mentorship going forward. And we have another famous personality here, KK. I don't think I need to welcome him once again. Anyway, on behalf of Lalitse, Redina Events and all of you here, especially the kids, welcome to you, Mr. KK. Thank you. We are going to have some more celebrities coming in, and all these is not possible if the kids had not come and participated, and all the few parents hadn't come yesterday and today to make this happen. Having troubled you in that day, the whole of yesterday and today in the scorching sunlight, now I think this pleasing bit would be soothing to you. More than that, your kids receiving the prizes will be much more soothing to you. A very, very warm welcome to all of you again for our 10th anniversary. I personally want to welcome the management and staff of Lalitse. They are the birthday babies now. They are 10 years old. To all the birthday babies of Lalitse, the staff, the management and the students, a very, very warm welcome to all of you. KK is here to make your evening very lively. I hope all of you would enjoy the show. Welcome you all once again. Thank you so much. Sound. இதுக்கப்புறம் பேட்டரியில வீக் ஆகாது. உங்களோட கை தட்ட எப்பவுமே எடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் இது கொஞ்ச நேரத்துல இப்ப வந்து நான் சொன்ன அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க. இப்போ உங்களுக்காக லாலிசே கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதோட சிஇஓ ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் கௌசல்யா சுதாகர் அவங்க வந்துட்டு சில வார்த்தைகள் பேச போறாங்க. பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். பல லாங்குவேஜ்லாம் அவங்களாலதான் நிறைய பேர் கத்துக்கிறீங்க. வெல்கம் மேம். Hi, very good evening to one and all gathered here. So I'm Kaushalya. It's my institute, and we are celebrating. We are very happy here to celebrate my 10th anniversary of my institute. So initially, like Lalitse, it was started with only French, but today it has become a center for multi-excellence. So we have here all foreign languages like French, German, Japanese, Chinese, Spanish, and also all Indian languages. And we also have expanded it to a multi-talented center wherein like our kids are coached up with extracurricular activities also. So motivation is what gets you started. Habit is what keeps you going. So keeping this on mind, we have amidst us today very great personalities sitting here. So they have already introduced them to you. And on behalf of Lalitse, I wish you all a very hearty welcome, sir, madam. We are very happy to have you here this evening. A loving welcome to our dear children who have come to participate in the events and waiting to come out with flying colors. The Grand Concours is not a competition to brand our children as winners or losers. It is an opportunity to dig deep into their capabilities and explore their expertise. A few words on Lalitse Center for Language Studies would help you to understand and appreciate its journey. Lalitse works with a vision to make the dormant dreamers to be active achievers. So you could have seen our slogan, ensure that you are a dreamer and ensure that you are an achiever and not a dreamer. So we want all our children to not only dream, as Dr. Abdul Kalam has told, that the more you dream, the more you can achieve. So keeping this on mind, we work towards our vision. So in Lalitse, we have a team of very experienced faculties who are coming from reputed institutions, colleges and universities to encourage your children, to coach your children and to make them the best achievers in their life. So apart from academics, we have all extracurricular activities like abacus, phonics, Vedic maths, Kids English program, Young Learners English,
So all these are based on standard international standards. And apart from this, it is a recognized center by the French Embassy to take language examinations. And we have also introduced online courses. So apart from Indian students, we also coach international standards. The center stands unique in its services like teaching methodology, excellent ambience, and giving all the best at a very affordable cost. Because learning a foreign language is not an easy job. Okay, you need to have lots of patience and more motivation. So we have students here from 3 to 60 years. So apart from students, we have corporate sectors, we have professionals who come and learn, and we also give them with recruitment. We have been recruiting for lots of global companies here, and myself I'm working with nearly more universities, 3 reputed universities. So we are a team of professors who work together towards our vision. And our course coordinators are also from very good background. We have IT, people from IT sector, from academic sector to help us out with the syllabus and the projects. It also conducts summer camps to energize and educate not only the children but also the mothers. We have some special courses for the mothers also. We assure you that this day would be a remarkable one and a very pleasant moment for all of you. I wish all of you will stay here and enjoy this day. And before I finish it, for this event to commence, 2 of our teachers have helped us out really. They have done a great job. So I wish to appreciate them before all of you. I wish Mrs. Hema Gandhi to come over the stage because they have not slept for the past 2 months. When I told them that I have a plan of starting my 10th anniversary, they were the 2 bridges who worked day and night to bring this project a grand success. So on the behalf of LLC, we would wish to thank them. A small memento from our side. I request Mrs. Hema Gandhi and Mrs. Rajeshwari to come on to the stage. I request our beloved chief guest, Professor K.C. Srinivas. You could give them more applause because they have done very hard work for this. Thank you so much. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு விஷயம் இவங்களை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, பொதுவாக குழந்தைங்கனாலே ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. ஆனா இவ்வளவு நேரம் ஆகி இந்த குழந்தைங்க ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. பேரண்ட்ஸுக்கும் எந்த ஒரு அப்படியே கவலையே இல்லாம ஓகே நம்ம குழந்தை வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு ஆமா அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கெஸ்ட்டுக்கு நான் சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம சார் எடுத்துக்கிட்டா கூட எவ்வளவு வேலைகள் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாம வந்த சீஃப் கெஸ்ட் ப்ரொஃபசர் K.C. Srinivas சார் வந்து அவரை சுந்தரராஜன் புதுச்சேரி ஹானர் பண்ணுவாரு. சார் வெல்கம். பெரிய அப்ளாஸ் கொடுத்தாங்க. நமக்கு தான் வந்து Thank you so much. Come on. Thank you, sir. அதை தொடர்ந்து இப்போ மிஸ்ஸஸ் என் விஜயா அவங்களை வந்து ராஜேஸ்வரி மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி வந்து ஹானர் பண்ணுவாங்க. Come on.
தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை ப்ரொஃபசர் கேசி ஸ்ரீனிவாசன், அவர் வந்து டைரக்டர் ஆஃப், உங்களுக்கே ஏற்கனவே சொன்னேன், ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவருடைய, அவர் அந்த டீம்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலே பெரிய விஷயம். அந்த டீம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பணியாற்றி இருக்காங்க. கிட்டத்தட்ட This is on one side. On the other side, they reach out to universities, they conduct courses as per the requirements of the universities. So they have been teaching foreign languages. And I also understand that they also do very serious work like embassy related work, translation work, legal aid in reading documents and interpreting documents which have come in foreign languages. And my personal experience is our university decided in the year 2012 to introduce foreign languages to the students. A little later, 1 or 2 minutes later, I will tell you the immense advantages in learning a new language. So we realized that knowledge of a foreign language can take the students, open many more doors for them. And then we had the services of Mrs. Kausalya there, and I can tell you that she was very vibrant and there was a lot of enthusiasm rubbed off on the students. A large number of students have shown immense interest. At the closing function, when I was called, I had the pleasure of organizing that program at the university. I was given that very pleasant job. And when I went there on the last day, I was on the last day of their course, I was very happy to see my students conversing in simple French. They got up in turn and introduced themselves, their names, their addresses, their interest, etc. So the conversational talent was already built in them, and I'm happy to know about that, and this should go on. So this is one side. Now I take 2 or 3 more minutes to tell you that it is always advantageous to learn a foreign language. Why do I say that? It's based on some reason. Actually, if one traces history right from the beginning, you will find that there has always been a need to learn a foreign language. Right now I will not go to very old pages of history, but I shall start with the day with which India got independence. So what happened after India got independence? We were very lucky that the first leaders of India, of course the subsequent leaders also carried on the good work, but the first crop of leaders were very important because they are going to give the direction in which the country is going to move forward. They could have made it a dictatorial country, they could have taken it in any direction they wanted, but Pandit Nehru and his team decided that India shall be a science and technology oriented nation. Right from the beginning, emphasis was laid on education, research and industry. In those days, because the higher education was just picking up. If you remember, in a state there used to be just 2 engineering colleges or so, whereas we are very lucky that we have so many now. So in those days, if one had to do a master's, even a master's degree, one had to go abroad. So it was necessary at that point of time for them to be conversant with some foreign language. And now I will narrow down. When it comes to when I say some foreign languages, it so happens that in the field of science and technology, America, Britain, France and Germany, these are the 4 countries which have been leading in science and technology. Portugal and Spain, right from the beginning, have been mariners. They have been largely concentrating on maritime exploits. They are good in that field, of course. But the true inheritors of the Industrial Revolution, the birth of science, technology, research, ultimately came down to these 4 countries. So, America and Britain, English, which we anyway have learned. So, the other 2 countries, being France and Germany,
there became a need to have this. So at the first stage, it was necessary even for the post-graduation course to know a foreign language and go abroad. Subsequently, when sufficient number of postgraduate courses came to India, for any research, one had to go abroad. So again, you needed to know the language to be able to be at home and comfortable in the country to which you are going. Things never end. When our level goes up, their level also goes up. When you have started having institutes like Indian Institute of Science or IIT to give you doctorates, they have gone ahead in technology. Today, if you look at it, in nuclear engineering and in aircraft engineering, France is the leader in the world. There is no doubt about that. And for mechanical engineering, Germany is the leader, world leader. So today, if you want to learn the scientists who want to learn some advanced concepts in nuclear, to make fast breeders independently. But the first fast breeder reactor, the design, know-how, construction, everything was given by France. So a group of scientists were given a crash course in French because many of the drawings and technical manuals were in French, and the instructors there were also going to tutor them in French. So there was a need and an urgent need to give a quick course in French. So that shows that there is always a need to push forward to learn the language of an advancing country. And you all know that up to the 80s or so, Boeing was virtually the monopoly in aircraft engineering in the world. But then the Airbus industry, which came into significance in the 80s, is now the leading aircraft manufacturer, which is using most advanced technology. The A300, A320, 380 aircraft are all based on high technology which originated from France. So aircraft engineering was another sector where they had to go. This is one step. Now you can ask, what is the openings for others? What can the present generation do? A clear prediction is, this boom in the IT industry has definitely done a lot of good to the country. But always certain sectors or certain openings are likely to saturate with a period of time. America had been a big pasture for IT industrialists for a very long time. But the predictions are that a period of saturation would come, and then one will have to look for opportunities in other countries which are opening up. So Germany and France are very promising in this sector, and therefore it is knowledgeable to know this. Even if I would like to go one step further and say, even if you are not thinking on these lines, even if you have no such plans, still, if you enjoy literature, then definitely the literature of mature countries with their fine literature is going to give you a lot of thrill. See, what happens is, people who enjoy literature, after some time want to spread out. They will not stick to one style. They would like to see different styles and make a comparison. So it's bound to happen that people who pursue literature would like to see the variety, and French literature, I have read about it, that it is very rich and very inviting for those who want to pursue that field. So, and another point is, even philosophers, even those who are thinking deeper and deeper on the aspects of life, they like to, however good your own philosophy may be, but you are always interested in knowing the thinking of other developed countries. You would like to know on what lines others are thinking. And very often this blending is very important, as it should happen, because the world is becoming a global village. You are supposed to mingle, you are supposed to interchange your ideas. So in that aspect also, learning a foreign language is very useful. And coming to Indian languages, there is no doubt at all that India is a kaleidoscope. India is a
country of a very beautiful multicolored fabric. So part of this multicolored fabric is also the multilingual system here. But I can say out of my personal experience, if you learn the language of another state and you go to that state and you speak that language, and they know that you come from another state but you are speaking their language, they fall for you. They begin to love you like anything. This is only, okay, this is a kind of incentive, but what is more is, it is quite likely that you will find a job in some state. You do not know in which state of India you may get your posting. If you happen to know the language of that state, Hindi covers a large number of states. If you happen to know that, you will find your way easily around. You can move confidently alone. So the advantages are immense, and so please continue to lead this kind of a mosaic, continue to lead this kind of a life of variety. You enjoy the spices of life, you enjoy the variations of life, and I am very happy that and Mr. Sundarajan, Center Head of Pondicherry Branch. இல்லை நீங்கள் பண்ணுங்க. Shri Guru Pyo Namaha. With the lighting of the lamp, I hereby declare that the inter-school competitions begin formally. SCP will join with us in a very short moment. I wish all the students who have come very much with full eagerness and enthusiasm, with lots of curiosity, best wishes, and participation is all the more important. We have made all the arrangements comfortably to participate. So I request parents to enjoy themselves, relax, and be with us throughout the day. Thank you so much. Thank you. Nice function, really happy to be part of this event. 10th anniversary function la na one of the guests vandirukku enakku romba happy ah irukku. And take a very good introduction. Thank you so much. Thank you. ஒரு அழகான பொண்ணு வரும்போது இது கூட கொடுக்கலன்னா எப்படிங்க? உங்க படம் நல்லாவே போச்சு. ஏன்னா நாங்க சமீபத்தில் நாங்க பார்த்திருந்தோம். ஏன்னா ரீசெண்டா நிறைய திரைப்படங்கள் வந்தாலும் ஒரு சில திரைப்படங்கள் மட்டும் தான் எல்லாராலையும் பேசப்படுது. ஒரு சில திரைப்படங்கள் மட்டும் தான் நம்ம தியேட்டர்ல போயிட்டு பாக்குறோம். பிராங்கா சொல்லி எல்லாமே டிவிடியில தானே பாக்குறோம், நெட்ல டவுன்லோட் பண்ணி தானே பாக்குறோம். பட் அப்படி இல்லை, தமிழுக்கு இன்னொன்று எழுதுவோம். அந்த திரைப்படம் உங்களோட ஆரம்பமா இருக்கும். பட் இதுக்கப்புறம் வந்து அந்த ஆரம்பம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இந்த இவங்க பசங்க பர்ஃபார்மன்ஸோட நிறைய கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க போகுது. எல்லாத்தையும் பார்க்கணும். ஓ, தேங்க்யூ so much. இந்த இன்ஸ்டிடியூட் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? I should actually congratulate Kausalya for this. Knowing different languages is very important. என்னோட ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா we should be knowing like at least 4-5 languages to to go to a higher level or something like that.
ஸோ எனக்கு இப்போ 2 லாங்குவேஜ் தான் தெரியும். நான் இப்போ தான் கௌசல்யா கிட்ட சொன்னேன், நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாயின் பண்றேன். ஓகே, அதனால நீங்க தமிழ்ல பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பேசும்போது என்னப்பா இது இவங்க இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்க, ஹீரோயின்னால இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மனசுலயே ஓடி இருக்கும். என் மனசுல டக்குனு ஓடிச்சு, என்ன தமிழ் போட்டு தானே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நான் ப்ராப்பர் தமிழ் பேசுறேன். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜஸ், நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போதே அதை கற்றுக்கிறது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபியூச்சர். இப்போ இந்த ஏஜ்லேயே அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா, ஸோ வென் தே கோ த்ரூ தேர் காலேஜ் டைம் அண்ட் ஆல் தட் இஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு நல்லா நிறைய கண்ட்ரிஸ் போகலாம். ஸோ நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் இருக்கும், நிறைய டைப் ஆஃப் பீப்புள் நம்ம மீட் பண்ணுவோம். அந்த டைமில் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நோயிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இஸ் வெரி வெரி குட். அது இந்த இன்ஸ்டியூட் இவ்வளோ நல்லா பண்ணுறது வெரி குட். ஏன்னா நான் படிக்கும்போது இந்த மாதிரி ஒன்று இல்லையே, நான் நிஜமாலே ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து நானும் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சேர்ந்தேன். இது ஜெர்மனி போயிட்டு சேர்ந்தேன். சேர்ந்து 2 வார்த்தை தான் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா இந்த வார்த்தைலாம் வாய்க்குள்ள போச்சுன்னா தமிழ் சுத்தமா வராது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள்ல எஸ்கேப் ஆயிட்டு வேற ஒரு எலெக்டிவ் எடுத்தேன். பட் இப்ப ஃபீல் பண்றேன், ஏன்டா அந்த ஜெர்மன்லாம் கத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஃபாரின் போயிட்டு ஃபாரின் போனா கல்யாணம் பண்ணிடலாம். சீரியஸ், நான் இப்போ 3 monthsல பிரான்ஸ் போகிறேன். ஒரு வார்த்தை கூட ஃப்ரெண்ட்ஸ்ல தெரியாது. உங்களோட ஆமா, இவங்களோட it's really good to know a lot of languages, and I congratulate Kausalya for having such a good institute, and all the best to all the students also. தேங்க்யூ so much. இப்ப பேசுறவங்க போயிட மாட்டாங்க, இருப்பாங்க. இருந்து உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறாங்க. தேங்க்யூ so much சுந்தரி. ஓகே, இதெல்லாம் தொடர்ந்து இப்போ வந்து மிஸ்டர் கேசி ஸ்ரீனிவாஸ் சார் அவர் வந்து ஏற்கனவே வெற்றி பெற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறாரு. சார் Yoga pre-KG to UKG category. Special prize goes to Shrestha Sachin. வாங்க மேம். இதை தொடர்ந்து உங்களுக்காக நான் சொன்ன அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பிக்க போகுது. ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதனால பேரண்ட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணீங்க, நம்ம குழந்தை பிரைஸ் வாங்கிச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஜாலியா போகலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினே போக கூடாது. கடைசி வரைக்கும் இருக்கணும். உங்களோட சப்போர்ட் எப்பவுமே தேவை. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி வந்து லாலிசையோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்க வந்து கௌசல்யா மேம் கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ரெடி, நீங்க படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பண்ணிட்டாங்க எல்லாருமே. கம் ஆன், அப்ளாஸ். இல்ல இவ்வளவுதானா? அவள் பொறி கடலையும் அரிசி பொருள் கட்டையும் கவலையும்
இன்ஸ்ட்ருமெண்ட்ல கேட்டிருக்கீங்களா? இதை நான் நல்லாவே கேட்டிருக்கேன். என்ன ஒரு சூதினான மியூசிக் இந்த. சரி ஃபர்ஸ்ட் காட்டுங்க, வீணா எப்படி வாசிப்பாங்க? கையாலதா? கையாலதான் காலாலே வாசிப்பாங்கம்மா. எப்படி வச்சு வாசிப்பாங்க சொல்லு. எப்படி வாசிப்பாங்க? இல்ல வீணான்னு சொல்லிட்டு அபாசம் பிரச்சனை ஆயிடும். அது தெரியாத வீணா எப்படி வாசிப்பாங்க? ஓகே, பேசுற கேப்ல பின்னாடி வீணா ஃபீல் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு சரி பாஜா இங்கிலீஷ் வார்த்தை நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. பொதுவா இது மியூசிக்லாம் சொல்லுவாங்க, அது கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா போதும் அப்படியே நம்மளே மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. மேட் ஏதாவது போடணுமா மேம்? மேட் ஏதாவது போடணுமா? ఓకే ఇలా మ్యాట్ అవి మ్యామ్ ఆ బెడ్షీట్ ఉండింది దాన్ని కొంచెం ఎత్తుకోనండి. ఆ టేబుల్ పైగా ఉండింది కదా. இதில் தொடர்ந்து உங்களுக்காக என்னெல்லாம் இருக்கு நான் சொல்றேன். சோலோ டான்ஸ் இருக்கு, பாலாஜியோட பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்க போறாரு. அது மட்டும் கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு, அப்புறம் ஃபியூஷன் டான்ஸ் இருக்கு. மேம் அந்த பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. சரி விடுங்க விடுங்க. Bye.
சொன்ன போல இல்லை நல்லது சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்போ ஃபியூஷன் டான்ஸ்க்கு வந்து கை தட்டு கொஞ்சம் தான் வந்து இன்னும் கை தட்டுச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே இந்த கை தட்டுகளோட நேரத்துல வந்து யாரெல்லாம் நேற்று பார்ட்டிசிபேட் பண்ண காம்படிஷன்ல வெயிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல கிடைக்குதுன்னு சொல்ல போறீங்க. பேரண்ட்ஸ் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க தயவு செய்து. ஏன்னா உங்களுக்காக பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. இதை முடிஞ்ச கையோட உங்களுக்காக வந்து மைண்ட வச்சு செய்யக்கூடிய ஒரு மைண்ட் பவர் இருக்கு. என்னன்னா ஒரு ஸ்பூனை பார்வையால மடக்க முடியுமா? இதெல்லாம் வந்து நீங்க 7ஆம் அறிவு படத்துல வந்து போதி தர்மன் அவர் பண்ணதான் பார்த்துருக்கீங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுமித் என்றவரும் உங்களுக்காக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. ஒரு ஸ்பூன் இருக்கும், ஒரு சாம்பிள் சொல்றேன், ஸ்பூன் இருக்கும், அந்த ஸ்பூனை வந்து பார்வையாலே மடக்க போறாரு. மெட்டல் பெயிண்டிங் இருக்கு, அதுக்கப்புறம் உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க எல்லாமே சொல்ல போறாங்க. அதெல்லாம் உங்களுக்காக இருக்கு. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னென்ன பரிசா வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டகரிக்கு சொல்ல போறாங்க. விஜயா மேம் வந்துருங்க. இப்ப தீவிர விசாரணை பண்ணுங்க. இப்போதைக்கு அந்த மெட்டல் வளைஞ்சிருக்கு. இப்போ அவரோட பவர் வந்து இன்ஸ்பெக்டர் சார் வந்து அவரோட முழு பவரையும் கொடுக்க போறாரு. அந்த மெட்டல் வந்து மெல்ட் ஆகி இன்னும் உடஞ்சி விட போகுது. I'm not sure, but we'll try it because of sir is there. Okay. It is original done. It is hard enough and it is real metal. So we'll try to restore it to its original state. பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த பெண்ணா வந்து நிமிடத்துக்கு அவ்வளவு நேரம் ஆகுது. பட் எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்க. அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் சார்க்குள்ள அவ்வளவு பவர் இருக்கு. இது கமர்ஷியல் லெவல்ல நம்ம தெரிவிக்கணும். Okay. We'll do it with that. Sir, இது வந்து நம்ம 100% நம்பி பண்ணோம். பார்த்துட்டே இருங்க. ஓகே சார், இங்க நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல வள்ளி ஷீதலா ரவி கிளாசிக்கல் டான்சர் as well as வாலண்டியரா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆரோக்கியா கிறிஸ்டோபர் அவர்கள பாலாஜி நல்ல ஒரு டான்ஸ் கொடுத்துருந்தீங்க. பாலாஜி சூப்பர், கலக்கிருந்தீங்க. அண்ட் பாலாஜி தொடர்ந்து அடுத்ததா ஸ்வேதா ரவி. வாங்க ஸ்வேதா, என் கூட சேர்ந்து குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க, போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஸ்வேதா, சப்போர்ட்டிவா இருந்தீங்க. நல்ல வாய்ஸ். உங்களை பத்தி என்ன சொல்றேன், அப்படியே வாய்ஸ் பண்ணே இருக்கீங்க. இதே தான் ஆரம்பத்துல பண்ணிருந்தீங்க. ஓகே சூப்பர், தேங்க்யூ. சங்கீஷ் வந்து நேற்று ஃபுல்லா உங்களுக்கு பாவம் வெயில இருந்து அந்த தம்பி வந்து ஹோஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. சூப்பர் சங்கீஷ், வாழ்த்துகள். விஜயலட்சுமி நல்ல டான்ஸ் ஆடுறீங்க, அது மட்டும் இல்லாம வாலண்டியர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. சூப்பர், தேங்க்யூ. This prizes are based on group participation. Acharya Bala Vidya Mandir, RK Nagar. Best School Award winner goes to the Apple Kids. Best School Award வந்து Apple Kids கிடைச்சிருக்கு. பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் இருந்தாலும். Apple Kids Valsaragam branch. Super ma'am.
பொதுவா விருதுலாம் வாங்கும்போது கேட்பாங்க உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையிலே நான் நினைச்சு பார்க்கல இப்படி ஒரு விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லாதீங்க. இந்த ஈவெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னா